பன்னீர் புர்ஜிலாம் சாப்பிடுவாங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே யம்மியான ஒரு ரெசிபி தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் புர்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ட்ரை ஐட்டமாகவும் செய்யலாம், செமி கிரேவி ஸ்டைல்லையும் செய்யலாம். இன்றைக்கி நாம் செமி கிரேவி ஸ்டைல் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் பட்டர் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக ஒரு கிராம்பு, ஒரு துண்டு சின்ன துண்டாக ஒரு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். எல்லாமே பொன்னிறமாக வரட்டும். இது பொரிஞ்ச பிறகு ஒரு 2 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரம் வேண்டாம், கம்மியாக இருந்தால் போதுன்றவங்க பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும். அதுக்கு நடுவில் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய ராஸ்மெல் போன பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். இல்லைன்னா குயிக்காக மசாலாலாம் தீஞ்சி போயிடும், வாசனை மாறிடும். மசாலா தீயாமல் கலர் மாறாமல் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு வதக்கிட்டு இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட் பண்ண தயிர் சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஓரளவு இது சுருண்டு வந்த பிறகு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அதனால் நாம் சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி குயிக்காக மேஷ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, நாங்கள் உப்பு சர்க்கரை சேர்த்ததுனால அப்படியே நீர் விட்டு நல்லா கொதித்து வேகுது. இந்த மாதிரி கொதித்து வேகிறப்ப தான் மசாலா பொடியுடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இந்தளவு நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இது நல்லா கொதித்து செட் ஆகி வந்துடும். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பன்னீரை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கையை வச்சு உடச்சி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 200 கிராம் பன்னீர் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணலாம். அப்போ தான் இந்த பன்னீரெல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இதுக்கு கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்க விரும்பாதவங்க 1 ஸ்பூன் நெய் கூட சேர்க்கலாம். இல்லைன்னா இது 2யுமே கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஆப்ஷனல் தான். நான் இந்த கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுனால நான் திருப்பியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிரேவிலேருந்து சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பித்து சூப்பராக தயாராகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு செமி கிரேவி ஸ்டைலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் பன்னீர் புர்ஜி தயாராகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரொட்டிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.